தேவனை குறித்த வெளிச்சம் ஒரு தேவ பிள்ளைக்கு மிக மிக அவசியம். அப்பொழுது தேவன் என்ன செய்கிறார்? முதலாவது படைத்ததே வெளிச்சத்தை. வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் என்னாச்சு? உண்டாச்சு. இந்த வெளிச்சம் எங்கிருந்து வந்துச்சு? பொதுவாகவே பூமிக்கு வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் மூலமாக பூமிக்கு என்ன கிடைக்கிறது? வெளிச்சம் கிடைக்கிறது. அப்ப சூரியனை கர்த்தர் எப்ப படைத்தார்? 4வது நாள் படைத்தார். அப்ப முதல் நாள்ல என்ன இல்ல? சூரியன் இல்ல. அப்ப நம்ம கணக்கு என்ன சொல்ல தெரியுமா? இது இருந்தா இது நடக்கும், அது இருந்தா இது நடக்கும். ஆனா என் தேவன் யார் தெரியுமா? இல்லாதவைகளையும் இருக்கிறதை போல வரவழைக்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது இருந்தா இது இருந்தா, இது மட்டும் இருந்தா, இது இல்லை, இது எப்படி ஆகும்? எலிசபெத்து சகரியாவுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு புருஷன் மனைவிங்கிற நிலையில 2 பேர் இருக்கிறாங்க. ஆனா இது எப்படி ஆகும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதுதான் தேவனுடைய விசேஷம். என் ஆண்டவர் ஒன்ன செய்யணும்னு நினைச்சிட்டார்னா, அது காற்று இருந்தாலும் சரி, மழை, காற்று இல்லைனாலும் சரி, மழை இல்லைனாலும் சரி, வாய்க்கால்ல தண்ணீர் நிரம்பும் என்பது கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் வாய்க்கால்ல தண்ணீர் நிரம்பும். இது நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்கிறது தெரியுமா? ஆச்சரியமா இருக்கிறது. இதுதான் கர்த்தருடைய செயல்கள். கர்த்தருடைய செயல்கள் அவைகளில் பிரியப்படுகிறவர்களால் அது ஆராயப்படுகிறது. எங்கிருந்து இந்த ஒளி வந்துச்சு? இதுதான் கர்த்தர் கொடுக்கிற பிரகாசம். சூரியன் வந்ததுக்கு அப்புறம் சூரியன் மூலம் பூமிக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். சூரியன் வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் தான் விளக்கா இருக்கிறார். நீங்க வெளிப்படுத்தல் படிக்கும் போது தெரியும், ஆட்டுக்குட்டியானவர் தான் விளக்கே. அவர்கிட்ட தான் வெளிச்சமே வருது.